செங்கல்பட்டு மாவட்டம் சீதனாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் மேகநாதன், வயது 35. 2011ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையில் பணிக்கு சேர்ந்தார். மடிப்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வந்தார். நேற்று நள்ளிரவு மேகநாதன் மற்றும் எஸ்ஐ லோகநாதன் உள்ளிட்ட போலீசார் மடிப்பாக்கம் LIC நகரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். அந்நேரம் ஒரு கார் அதிவேகத்தில் சென்றது. டிரைவர் போதையில் இருக்கலாம் என நினைத்த மேகநாதன் இன்னொரு போலீஸ்காரருடன் இருசக்கர வாகனத்தில் காரை விரட்டி சென்றுள்ளார். பல்லாவரம் துரைப்பாக்கம் 200 அடி ரேடியல் சாலை அருகே காரை மடக்கினர். கார் முன் பைக்கை நிறுத்திய போது அதன் மீது கார் மோதியது. இதில் மேகநாதன் காரின் அடிப்பகுதியில் சிக்கிக் கொண்டார். கிட்டத்தட்ட 20 அடி தூரத்திற்கு மேகநாதன் காரில் இழுத்து செல்லப்பட்டார். பிறகு விபத்து ஏற்படுத்திய கார் நிற்காமல் சென்றது. மேகநாதனுடன் சென்ற இன்னொரு போலீஸ்காரர் லேசான காயத்துடன் தப்பினார். அப்போது அவ்வழியாக வந்த பள்ளிக்கரணை ரோந்து போலீஸ்காரர்கள் சிவசங்கர், பாண்டியராஜன் ஆகியோர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மேகநாதனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அட்மிட் செய்யப்பட்ட சில நிமிடங்களில் மேகநாதன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். சம்பவ இடத்தில் பதிவான CCTV காட்சிகளை கைப்பற்றி பார்த்தனர். விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்ற காரின் நம்பரை வைத்து டிரைவரை தேடினர். இதனிடையே விபத்து நடந்து 2 மணி நேரம் கழித்து விபத்து ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்த நபர் காவல் கட்டுப்பாடு அறையை தொடர்பு கொண்டார். தான் கீழ்கட்டளையை சேர்ந்த சாய்ராம் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறேன். ரேடியல் சாலையில் போலீஸ்காரரின் பைக் மீது காரை மோதியது நான் தான் என ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் சாய்ராமை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர் அளித்த வாக்குமூலம் வருமாறு: என் மனைவி மற்றும் குழந்தையுடன் கிழக்கு கடற்கரை சாலைக்கு சென்றுவிட்டு கூகுள் மேப்பை பார்த்து கொண்டு வீட்டுக்கு காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தேன். அப்போது அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலர் காரை நிறுத்துமாறு கூறினார். அப்போது நான் மது போதையில் இருந்தேன். அதனால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றேன். காவலர் என்னை இருசக்கர வாகனத்தில் விரட்டி வருவதை பார்த்தேன். அவர் காரை மடக்க முயற்சித்த போது நான் காரை வேகமாக ஓட்டி தப்பிச் செல்ல முயன்றேன். ஆனால் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது கார் மோதிவிட்டது என சாய்ராம் வாக்குமூலம் அளித்தார். இறந்த போலீஸ்காரர் மேகநாதனுக்கு மனைவி கலையரசி மற்றும் 7 வயது 1.5 வயதில் 2 மகள்கள் உள்ளனர். ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்தார். IT நிறுவன ஊழியர் குடிபோதையில் காரை அதிவேகமாக ஓட்டிச் சென்றதால் போலீஸ்காரர் பலியான சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.